lesson, the same lesson, globalization. So, முன்னாடி ரீட் பண்ணி பார்த்துருக்கீங்க globalization பற்றி. So, the globalization நம்ம லாஸ்ட் பார்க்க வேண்டியது MNC. What is MNC? MNCங்கிறது டீடைல் நீக்கி நான் கொடுத்தேன். So, MNC அப்படிங்கிறது மல்டிநேஷனல் கார்பரேஷன். M means multinational corporation. So, நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு லைஃப் ஒன்று சொல்லுவோம். இது கார்பரேட் மாதிரி இருக்குது அப்படின்னா கார்பரேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கம்பெனிஸில் வந்து இந்த கடிவாளம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி போயிட்டே இருப்பாங்க. மார்னிங் 8 o'clock வந்தால் நைட் 8 o'clock 12 o'clock தான் போகணும். எந்த கேப்பும் இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடியது அந்த டேஸில் மல்டிநேஷனல். அதனால தான் அதுக்கு பேர் மல்டி, நல்ல க்ரோத்தாக வரக்கூடிய ஒன்று. ஸோ இதில் மெயின் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பரேட்டில் வந்து டோட்டலாக கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு கார்பரேட் கம்பெனி. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் இருக்கும் தெரியும். ஆர்கனைஸ் இருக்கிற கார்பரேட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் அதோட ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல் எப்படி நாம் ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த கண்ட்ரியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நம்ம இந்தியாவில் உள்ள எம்என்சி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை தான் லீஸ்ட் கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி. லீஸ்ட் கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட். அது ஷார்ட் வந்து எம்என்சியோட அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் எம்என்சி. இந்த எம்என்சி கம்பெனியை நோக்கி நம்ம ஓடுறோம் இல்லையா. ஸோ அதோட எவல்யூஷன் என்னது? எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி இந்த இந்தியாவில் வந்து ஒரு நெட் கம்பெனி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு எப்படி நெட் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இது டோட்டலாக பொலிட்டிக்கல் டாமினேட் பண்ண மாதிரி ஒரு கம்பெனிஸ் தான். ஸோ பொலிட்டிக்கலி டாமினேட்டட் அப்படிங்கிறது மல்டிநேஷனல் ஆக்டிவிட்டிஸ் வித் மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1920 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே ஸ்டார்டட் வித் ஸ்லோலி, மெதுவாக அது உள்ள நுழையுது. அதுக்கப்புறம் வந்து 1950s இருக்கு இல்லையா. இந்த 1950s அப்படின்னா 1920 1950 30 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே என்ன வந்தது? தட் இஸ் மேனுஃபேக்சரிங். டோட்டலாக ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஓகேவா. மேனுஃபேக்சரிங் வித் சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் தான் நமக்கு தெரியும். பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரியில் படிக்கிற மாதிரியே நம்ம பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், செகண்டரி செக்டர் ஸ்டடி பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது ஜாப் இருக்கக்கூடிய ஒன்று தான் சர்வீஸ் செக்டர். இப்போ டீச்சர் அப்படிங்கிற மாதிரி கார்பரேட் கம்பெனியில் கிடைக்கக்கூடிய ஒர்க்கு, ஸோ ஜாப் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் வந்து சர்வீஸ் செக்டர் சொல்லுவோம். ஸோ இதில் மெயின் அப்படின்னா ஒரு 4 மேஜர் கம்பெனிஸ் வந்து இதில் அதாவது மேஜர் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ். டோட்டலாக அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் மெயின் என்னென்னா USA, UK, France, ஜெர்மனி. இந்த 4 கண்ட்ரீஸில் தான் இந்த கம்பெனிஸ் வந்து இன்க்ளூட் ஆகிடுது. அதில் டாப்பர் இட் இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு யார் சொல்கிறோம்னா இட் இஸ் USA. USA தான் வந்து லார்ஜஸ்ட். என்ன ரீசன்னா டோட்டலாக 15 கம்பெனிஸ் இருக்குதுன்னா அதில் 11 கம்பெனிஸ் யாரோடது? USA. ஸோ மேஜர் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் போட்டுமா ஓகேங்களா. அண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி இட் இஸ் லார்ஜஸ்ட் பிளேஸ் அப்படின்னா USA. USAல தான் 15 out of 11 கம்பெனிஸ் அங்கே இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது க்ரோத். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ஆஃப் த எம்என்சி. அதுவும் இந்தியாவில். நம்ம இந்தியாவில் இந்த எம்என்சி கம்பெனிஸ் எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னா டோட்டலி பார்ட்டிசிபேட்டட் இந்தியன் இண்டஸ்ட்ரி தான். எப்போவுமே ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏதோ சொல்கிற மாதிரி மருந்துகளை கொடுத்து குரங்குகளுக்கு, குருவிகளுக்கு, எலிகளுக்கு, பூனைகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள தான் எதுவாக இருந்தாலும் உள்ளே கொண்டு வராங்க. இந்த கார்பரேட் கம்பெனி க்ரோத் ஆகிறது. அதாவது ஒரு கம்பெனி வளர்ச்சி அடைகிறதுக்கு ரீசன் அமைகிறது நம்ம இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க. இந்த இண்டஸ்ட்ரி 1980 தட் இஸ் லிபரலைசேஷன். உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ளூரலைசேஷன் மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ 1980 ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் கார்பரேஷன்ஸ் உள்ள என்டர் ஆகுது. அதுவும் இதன் மூலமாக லிபரலைசேஷன் மூலமாக. ஸோ இங்கே டோட்டலாக யாருன்னா ஃபாரின் கொலாபரேஷன். ஸோ ஃபாரினில் இருக்கக்கூடியவங்க வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் ஃபாரின் கொலாபரேஷன் இதில் இந்தியன்ஸ் இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
இதில் எவ்வளோ ஃபாரின் கொலாபரேஷன் இருக்குன்னா 12,760 foreign collaboration. So these are the signed between இந்த டைமிங்ல இந்த கம்பெனிக்கு அவங்க சைன் பண்றாங்கன்னா 1948 to 1988 40 years are foreign with the Indian countries were connected in the foreign collaboration with the MNC. So அது வளர்ச்சி அடைகிறதுக்கு mostly reason அமைகிறது நாம ஓகேவா. ஸோ இதோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா FLP. ஸோ what is FIP? So what is FIP அப்படின்னா that is the FLP Liberalization Foreign Investment Policy. Liberalization Foreign Investment Policy ஐயாமா Foreign Investment Policy. ஸோ இதில் liberalization மூலமாக Foreign Investment Policy ஒரு எக்கனாமி கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ள 1991. இந்த 1991 மறக்க முடியாத ஒன்று என்னென்னா திட் இஸ் த நியூ எக்கனாமி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எம்என்சி க்ரோத் ஆனதுனால நியூ எக்கனாமி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் சார். நெக்ஸ்ட் வந்து ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. ஸோ என்ன ரீசனுக்காக இந்த எம்என்சி இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு 5 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மார்க்கெட்டிங் சஃபிஷியன்ஸ். தேர்ட் ஒன் ஃபினான்சியல் சஃபிஷியன்ஸ். ஃபோர்த் ஒன் டெக்னாலஜிக்கல் சர்வீசஸ். லாஸ்ட் ஒன் ப்ராடக்ட் இனோவேஷன். ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரு இனோவேஷன் தான் விரும்புவோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் எல்லாம் they grow with the MNC. So first வந்து expansion of market territory. What is page number 306? அதில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் டெரிட்டரியில் எப்படி எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா எப்போவுமே ஒரு லார்ஜ் சைஸ் ஃபிக்ஸ்டு வந்து எக்ஸ்பேண்டாக போகும். ஓகேவா, அதே மாதிரி இதுலேயும் மோர் அண்ட் மோர் எக்ஸ்டென்சிவ் ஆக்டிவிட்டீஸ் பியாண்ட் த ஃபிசிக்கல் பவுண்டரி ஆஃப் த கண்ட்ரி இன் ரீச் த கார்பரேட் கம்பெனி அப்படிங்கும் போதே அதை போடுறது எப்போவுமே எப்படி இருக்கும், ஒரு லார்ஜாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் கண்ணன் வந்து பெருசாக காணு அப்புறம் சின்னதாக நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ். மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டி வந்து ஒரு மார்க்கெட்டை போய் நம்ம சேல்ஸ் பண்ண போனோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் எது ஹை லெவலில் இருக்கோ அதை தான் வந்து சேல் ஆகும். காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், ப்ராடக்ட்டும் வந்து சூப்பராக இருக்கணும்னு நினைக்க முடியாது. ஸோ இந்த மல்டிநேஷனல் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் மார்க்கெட் வந்து சுப்பீரியாரிட்டி இருக்கும். ஒரு மார்க்கெட் இருக்காது, நம்பர் ஆஃப் மார்க்கெட் சுப்பீரியாரிட்டி இருக்கும். பட் அதில் லெஸ் டிஃபிகல்ட்டி இன் செல்லிங் ப்ராடக்ட். எப்போவுமே நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு அங்கே ஓடுவோம், ஒன்று வாங்கினா ஒன்றுமே ஃப்ரீ இல்லைன்னா போக மாட்டோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டம், ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீங்கிற இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நாம் எதை லைக் பண்ணுறோன்னா அது நல்ல ப்ராடக்டாக கெட்ட ப்ராடக்டாக நம்ம பார்க்கறது இல்லை. பட் எப்படி இருக்கும், காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு இருக்கும். ஸோ இவங்களோட இதில் காஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டி. இந்த ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டி வந்து they utilize with the ஃபண்டு மூலமாக எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை கொடுத்து இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லை வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னா அதை வியூவில் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் த ஃபண்டு மூலமாக பண்ணக்கூடியது. ஸோ இதில் இன்டர்நேஷனல் லெவலில் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால அது ரீச் ஆகுது. அதுக்கு உங்களுக்கு 306 ஒரு டைம்ல கொடுத்துருக்காங்க. டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கார்பரேஷன் இன் இந்தியா 2018. எப்போ 2018 கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன் கம்பெனி சோனி கார்பரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்பி கேள்விப்பட்டீங்க, டாடா குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரோஸ் கார்பரேஷன், IBM. இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்ட கம்பெனிஸாக தான் இருக்குது, மல்டிநேஷனல். ஸோ 10 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் தெரியும், டிவிஎஸ் தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் ஏர்டெல், நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கார்பரேஷன். ஸோ இது எப்படி டெவலப் ஆகிருக்கும், காஸ்ட் கம்மி வித் ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டினா எப்போம்னா பழையது கலைகள் அப்படிங்கிற மாதிரி பழசு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் அந்த காலத்தை விட அந்த காலத்தில் டெக்னாலஜி டெவலப் ஆனதை விட இந்த காலத்தில் வந்து எல்லா விஷயங்களையும் டெவலப் இந்த டெக்னாலஜி. ஸோ எம்என்சிக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் இருந்து பார்ட்டிசிபேட்
ப்ராடக்ட் இனோவேஷன். ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் புதுசாக இருக்கிற டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்களா? அந்த டிஸ்கவரி சேனல் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன்று புதுசாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கவரி சேனலில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே போடுவாங்க. எவிடன்ஸ் எல்லாம் போடுவாங்க வித் ஃபுட் ப்ராடக்ட் எப்படின்னு போடுவாங்க. டெய்லி ஒரு ஃபுட்டை பற்றியே போட்டால் நம்ம பார்ப்போமா? இல்லை, வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டு போடும்போது அதை உட்காந்து என்ன செய்யணும் பார்க்குறோம். ஸோ ஹாவ் த இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இந்த மல்டிநேஷனல் இனோவேஷன் அப்படிங்கிறது புதுமையை கொண்டு வரும்போது எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ டிசைனிங் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த எம்என்சி. வாட் ஆர் த அட்வான்டேஜ் அப்படின்னா அட்வான்டேஜ் பேஜ் நம்பர் 307 கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எம்என்சியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான குட்ஸ். ஓகேவா? சேம் குவாலிட்டியான குட்ஸ். குவாலிட்டி கொஞ்சம் கூட என்ன செய்யாது, குறையாது. ஒன்ஸ் எப்படி மற்ற இடத்துல மாதிரி குவாலிட்டி குறையும். அப்படி எம்என்சி கம்பெனி அப்படிங்கிற மல்டிநேஷனல் கார்பரேஷனில் வந்து அவங்க ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எண்டு வரைக்கும் தான் எதிரியாக இருந்தாலும் ஃபுட்டாக இருந்தாலும் இல்லை வேறு எதில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எப்படி ப்ராடக்ட் பியூர் ப்ராடக்டாக இருக்கோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், அதை வாங்குவோம். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நல்லா இருக்குது, செகண்ட் டைம் வாங்கும்போது அதை போய் வாங்கினா நல்லா இல்லைன்னா தேர்ட் டைம் அதை வாங்கணும், வாங்க மாட்டோம். ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வாங்கணும். தேர்ட் டைம் செகண்ட் டைம் வாங்கும்போது அது நல்லா இல்லைன்னா தேர்ட் டைம் அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். ஃபஸ்ட் டைமே நல்லா இல்லைன்னா சுத்தமாக வாங்க மாட்டோம். ஸோ இங்கே சேம் குவாலிட்டி வித் லோ காஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகேவா? குறைஞ்ச விலைக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோமா? ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சேஸ், அதாவது ஸ்டடி பண்ணிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. இங்கிலீஷில் 1 மார்க் 5 மார்க் கொஸ்டின் இது படிச்சிருப்பீங்க. பர்ச்சேசிங் பவர் அண்ட் தென் என்ன பண்ணிருப்பீங்க, ரெடியூஸ் த ப்ரைஸ் லெவல் ரெடியூஸ் ஆனால் பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேசிங் பவர் வந்து ரெடியூஸ் ஆனால் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது மாதிரி நம்ம நிறைய படிச்சிருக்கீங்க. அதே தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்என்சி ப்ரைஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால், அதாவது ரெடியூஸ் த ப்ரைஸோட ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர். அப்படி நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ பர்ச்சேசிங் பவர் வித் த ப்ரைஸ் ரெண்டுமே மாறி மாறி வரும். பட் இது மாதிரி இருந்தால் ப்ரொடக்ஷன் நம்ம ப்ராட் பண்ண முடியும். ரெடியூஸ் ப்ரைஸ், இன்க்ரீஸ் பர்ச்சேசிங் பவர், இதுதான் வந்து குவாலிட்டியான திங்ஸோடது, குவாலிட்டியான குட்ஸோடது. ஸோ அது இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த டேக்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய டேக்ஸ் வராது. மல்டிநேஷனல் கார்பரேஷன் இல்லையா, சின்ன பொருள் சின்ன கடையில் போய் வாங்கணும்னா டேக்ஸ் நிறைய இருக்கும். அதே பொருள் பெரிய கடை அப்படிங்கும்போது நிறைய திங்ஸ் அவங்க வாங்கிப்பாங்க இல்லையா. ஸோ நிறைய திங்ஸ் வாங்கும்போது அந்த டேக்ஸஸ் வந்து லெஸ் ஆகும். ஸோ இங்கே டேக்ஸ் வேரியேஷன் அந்த இடத்துல வாங்குறதுக்கும் எம்என்சியில் வாங்குறதுக்கும். இன்னொன்று அதாவது சுப்ரீம் ஜாப் கிடைக்கிறது. அதே மாதிரி க்ரோத் ஆஃப் த லோக்கல் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லணும்னா இது ஜாப் ஸ்பேசிங் அப்படிங்கிறது இட் இஸ் தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இந்த எம்என்சி கம்பெனியில் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் வந்து மோனோபோலி தான். ஒரு தடவை அதை என்ன இஷ்யூ பண்ணுறாங்களோ அது மட்டும்தான். ஸோ மோனோபோலி கீழே தான் அது கிடைக்கும். அதே மாதிரி எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா தி டேமேஜ் வித் த என்வாயன்மெண்ட், இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கும்போது லோக்கலில் பண்ணக்கூடியது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ லோக்கல் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த அட்வான்டேஜ் அண்ட் எம்என்சி அப்படின்னு 5 மார்க்கில் கேட்டாலே இது ஃபுல்லாகவே ரைட் பண்ணும். ஓகேவா? ஸோ எம்என்சியில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் த எம்என்சி கொடுக்கணும். க்ரோத் ஆஃப் எம்என்சி, ரீசன் ஃபார் க்ரோத் ஆஃப் எம்என்சி, க்ரோத் ஆஃப் எம்என்சி எப்படி க்ரோத்து, நெக்ஸ்ட் வாட் ஆர் த ரீசன் அப்படிங்கும்போது அந்த 5 ரீசன் கொடுக்கணும். தென் அட்வான்டேஜ் 4 அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் 4 இதெல்லாம் கொடுத்தா இது 5 மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.